السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا ونصلي أما بعد. எனதருமை இஸ்லாமிய சொந்தங்களே, நம்ம நேற்றைய தினம் வஹதுடைய யுத்தம், அதில் சஹாபாக்களால் நடந்த ஒரு சில தவறினால் அந்த ஜெயித்து கொண்டிருந்த ஒரு யுத்தத்தை நாம் தோற்றுவிட்டோம் என்ற பகுதியை பார்த்து கொண்டிருந்தோம். இந்த உஹது யுத்தம் முடிந்த பின்னாடி ரசூலுல்லாவும் மற்றும் சஹாபாக்களும் மதீனாவுக்கு திரும்ப வந்துட்டாங்க. அதாவது சனிக்கிழமை இந்த யுத்தம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா அன்னைக்கே என்ன பண்றாங்க, கிளம்பி மதீனாவுக்கு வந்துட்டாங்க. ஆனால் இங்க ரசூலுல்லாவுடைய யுக்தி என்ன அப்படின்னு சொன்னா, அபூ சுஃபியானும் மற்றும் அவர்களை சேர்ந்த காஃபிர்களும் மீண்டும் தாக்க ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு சொல்லிட்டு ஒரு சின்ன இதுல என்ன பண்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பவும் நம்ம கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை விடுறாங்க சஹாபாக்கள்கிட்ட. அதாவது உஹது யுத்தம் முடிஞ்சிருச்சு, முடிஞ்ச பின்னாடி மதீனாவுக்கு வந்துட்டாங்க. வந்த பின்னாடி இந்த காஃபிர்கள் நாங்கள் ஜெயிச்சிட்டோன்ற ஒரு ஆணவத்துல திரும்ப மதீனாவின் மேல தாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுல என்ன பண்றாங்க, அந்த ஒரு சந்தேகத்துல திரும்பவும் என்ன பண்ணணும், நாங்கள் திரும்பவும் என்ன பண்ணணும், போருக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை செய்யறாங்க. அது ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு நடக்குது. இப்படி நடந்துகிட்டு இருக்கிறப்போ என்ன சொல்றாங்க, இன்னொரு வார்த்தையும், யார் நேத்து கலந்துகிட்டாங்களோ அவங்கதான் வரணும். அதாவது யார் யுத்தத்துல கலந்துக்கிட்டாங்களோ அவங்கதான் திரும்பவும் எந்திரிக்கணும், திரும்பவும் யுத்தத்துக்கு வரணும். யாரெல்லாம் உயிரோடு இருக்காங்களோ, யாரெல்லாம் எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அடிபட்டு இருந்தாலும் சரி, ரசூலுல்லாவுக்கும் மிகப்பெரிய அடிகள் இருந்துச்சு, மண்டவோடு வளர்ந்துருச்சு, பற்கள் ஷஹீதாக்கப்பட்டுச்சு. இதெல்லாம் நடந்தாலும் சரி, திரும்பவும் நம்ம என்ன பண்ணணும், எதிரடி கொடுக்க வேண்டும். இப்படி இல்லை அப்படின்னு சொன்ன என்னவாகும், திரும்ப அவங்க மதீனா மேல தாக்குறதுக்கு ஒரு சிறிய வாய்ப்புன்றது இருக்குது. இதுல ஒரு சின்ன ஒரு சம்பவம் என்ன நடக்குது, ஜாபிர் பின் அப்துல்லா அவர்களுடைய தந்தை அப்துல்லா அவங்க என்ன பண்றாங்க, யுத்தத்துக்கு போயிட்டு வந்தாங்க. அவங்களால எந்திரிக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன். ஆனாலும் சரி என்ன பண்றாங்க, நானும் யுத்தத்துக்கு வர்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுடைய அந்த குழந்தை ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன பண்றாங்க, 7 தங்கச்சிகளுடன் உஹது யுத்தத்தில் கலந்து கொள்ளாமல் அவருடைய பாதுகாப்புக்கு வேண்டி என்ன பண்றாங்க, மதீனாலே தங்கிடுறாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட இன்னைக்கு பண்றான்றாங்க, என்னன்னு, நானும் யுத்தத்துக்கு வந்தே ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, அவங்களுக்கு யுத்தத்துக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. இதுக்கு பின்னாடி என்ன ஆகுது, மதீனாவிலிருந்து அவங்க வெளியில வர்றாங்க. அபூ சுஃபியானுடைய அந்த கூட்டமும் இவங்க மேல தாக்குறதுக்காக வேண்டி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. மதீனாலிருந்து ஒரு கொஞ்ச தூரம் தான் அங்க மதீனா அந்த முஷ்ரிக்கீன்கள் இவங்களுக்காண்டி, அதாவது இவங்களை தாக்கணுன்றதுக்காண்டி கூட போட்டு ரெடியா இருந்தாங்க. அவங்கள துரத்துக்கிட்டே போனாங்க. மதீனாவுக்கு 8 மைல் தூரம் வரைக்கும், ஹம்ராவுல் அசத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் வரைக்கும் இந்த காஃபிர்களை துரத்துக்கிட்டே போனாங்க முஸ்லிம்கள். அங்கேயே என்ன பண்றாங்க, 3 நாட்கள் யாருமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, 3 நாட்கள் அங்கேயே அந்த ஹம்ராவுல் அசத்ன்ற ஒரு இடத்துல தங்குறாங்க. இந்த நேரத்துல ஒரு கண் தெரியாத சஹாபி இப்னு மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ன பண்றாங்க, மதீனாவில பெண்களுக்கும் பிள்ளைகளுக்கும் பாதுகாவலராக இருந்தாங்க. அந்த நேரத்துல இந்த மாதிரி என்ன பண்ணுச்சு, இந்த யுஹது என்பது இது பண்ணுச்சு. இதுக்கு பின்னாடி அந்த அபூ சுஃபியான் என்பவன் இதை எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது நாங்கள் நினைச்சுக்கிட்டு இருந்தோம் என்னண்டு மதீனா மேல தாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ஒரு விஷயம், அதாவது சஹாபாக்கள் மீண்டும் நம்ம மேல போர் தொடுத்து வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் அவன் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். ஆமா, அதுக்கு பின்னாடி இந்த தகவல் கிடைத்த உடனே என்ன பண்றான், அபூ சுஃபியான் திடுக்கிட்டு போய் எதுவுமே புரியாத அளவுக்கு திரும்ப மதீனாவுக்கு, அதாவது மக்காவுக்கு ஓடணும்னு பாக்குறான். இதுக்கு பின்னாடி என்னவாச்சு, அந்த குஃபார்கள்ட்ட காஃபிர்கள்ட்ட சில கைதிகள் அகப்பட்டாங்கல்ல, அவங்கள்ட்ட ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஒன்று. அவங்க என்ன பண்றாங்க, அவங்க மரணிப்பதற்கு முன்னாடி எல்லார்கிட்டையும் கொண்டு அவங்கள சித்திரவதை பண்ணி அவங்கள என்ன பண்ணுவாங்க, சாகடிப்பாங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க, எந்த ஒரு பயமும் இல்லாமல், நான் ஷஹீதாவதற்கு முன்னாடி நான் என்ன பண்ண வேண்டும், அல்லாஹுக்காண்டி ஷஹீதுக்காண்டி என்னை நான் சுத்தப்படுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேடு கேட்கறாங்க அந்த ஒரு பெண்மணிகிட்ட. அந்த பெண்மணி கிட்ட ஒரு குழந்தையும் இருந்துச்சு. அந்த பெண்மணி என்ன பண்ணுது, ஒரு கத்தி எடுத்து நீங்க சுத்தமாயிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருது.
அந்த பிள்ளைகிட்ட தான் அனுப்பி விடுது. அந்த பெண்மணி கத்தியை கொடுத்து நம்ம தப்பு பண்ணிட்டோமே, இப்ப புள்ள கொண்டு போறானே சாவடிச்சுவாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயமும் ஏற்படுது அந்த பெண்மணியிலே, அந்த பெண்ணுடைய மனசுல. ஆனாலும் அந்த ஹுபைப் ரலியல்லாஹு என்ன சொல்றாங்க, உங்க அம்மாவுக்கு வந்து ஒரு பயம் ஏற்பட்டிருக்கலாம், நான் வந்து இந்த குழந்தைய சாவடிச்சிடும் சொல்லிட்டு, நான் அந்த அளவுக்கு கோலை கிடையாது, நான் ஷஹீதாரதுக்கு தான் விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அந்த ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஷஹீதாரதுக்கு ஆண்டு மைதானத்துக்கு வந்துட்டாங்க. அவங்கள வந்து சித்திரவதை பண்றதுக்கு முன்னாடி, அவங்க சாகடிக்கிறதுக்கு முன்னாடி என்னது ஒரு அவகாசம் கொடுங்க, நான் 2 ரக்காயத்தை தொழுதுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப என்னது அமைதியான நிலையில் அவசரம் இல்லாமல் 2 ரக்காயத்து தொழுகை தொழுதாங்க. தொழுதுட்டு என்ன பண்றாங்க, நான் இன்னும் கொஞ்சம் தொழுக நினைக்கிறேன், ஆனால் ஹுபைப் வந்து மரணத்துடைய பயத்தினால் இந்த தொழுகையை நீட்டி விட்டார் அப்படின்னு யாரும் நினைக்க கூடாது, அதனாலதான் வந்து இந்த தொழுகையை நான் ஷார்ட்டா முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாப்ல, அங்க அவரு ஷஹீதாக்கப்படுறாப்ல. இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது, பிஹ்ர மஊனா அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு காட்சி நடக்குது. அதாவது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம வந்து எப்பவுமே குனூத்த நாசிலா ஓதுவோம்ல, இதனுடைய அடிப்படை என்ன தெரியுமா, இந்த ஒரு சம்பவம் தான். பிஹ்ர மஊனா அப்படின்னு சொன்னால் மஊனான்னு சொல்லக்கூடிய ஒரு கிணறு, அது ஒரு ஊர்ல இருக்குது. அந்த ஊர் பேரு என்னது, நஜ்த். நஜ்துடைய கூட்டம் வாழக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துக்கு வந்து அந்த இடத்துக்கு போற நடுவுல வந்து பிஹ்ர மஊனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம், அந்த இடத்துல வந்து ஒரு கிணறு, அதைத்தான் வந்து மஊனான்னு சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் கிட்ட அபூ பரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் வந்தார். வர்றப்போ என்னாச்சு, அவருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவத் செய்றாங்க, அதாவது இஸ்லாத்துடைய செய்தியை எத்தி வைக்கிறாங்க. வச்ச பின்னாடி அவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிறவும் இல்லை, நிராகரிக்கணும் இல்லை. என்ன பண்றாப்புல அந்த நபரு, என்னோட வந்து சில சஹாபாக்களை அனுப்பிவிடுங்க, நஜ்துடைய கூட்டம் வந்து இந்த செய்தியை ஏத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையை காட்டுறாங்க. ஆசையை காட்டிட்டு ரசூலுல்லாஹ் ஒரு பயமும் இருக்குது, என்னண்டு அங்க போன பின்னாடி என்னுடைய சஹாபாக்களுக்கு ஏதாச்சும் ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, அபூ பரா என்ன பண்றான், நான் வாக்களிக்கிறேன் உங்களுடைய சஹாபாக்களுக்கு எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதிமொழியும் கொடுக்குறான். உறுதிமொழி கொடுத்த பின்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, 40 ஹாஃபிஸ்களை, அதாவது குர்ஆனை மனனம் செய்த அந்த ஹாஃபிஸ்களை அனுப்பி விடுறாங்க அந்த அவரோட சேர்த்து. அவ வந்து நடுவுலயே கலந்துக்கிட்டான். அபூ பரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் என்ன பண்றான், நடுவுலயே கலந்துக்கிட்டு அந்த இடத்துக்கு போங்க, அங்கதான் வந்து நஜ்துடைய கூட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இங்க போனவன்னே என்னாச்சு, முஸ்லிம்கள் மீது தாக்குதல் நடத்தி அந்த என்னது ஆமிர் பின் துஃபைல் அப்படின்னு சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய எதிரி என்ன பண்றான், அந்த 40 ஹுஃபாஸ்களையும் ஹாஃபிஸ்களையும் சஹாபாக்களையும் கொண்டுறான், ஷஹீதாக்கிடுறான். இந்த மாதிரி வந்து இந்த பிஹ்ர மஊனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னாச்சு அந்த இடத்துல நடந்துச்சு. இதை வந்து கேள்வி கேட்கறதற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, அந்த நஜ்துல கூட்டத்திலையும் சம்பந்தப்பட்ட பனு நஸீர் என்று சொல்லக்கூடிய யஹூதிகளுடைய கூட்டம், அந்த கூட்டத்துக்கு வந்து போறாங்க. இந்த பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்காண்டி போறாங்க. போனப்போ என்ன ஆகுது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்வதற்கு அவங்க முயற்சி பண்றாங்க. என்னண்டு ஒரு இடத்துல வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால எப்பவுமே உட்கார்றது வழக்கம், ஒரு செவர் இருக்கும், அந்த செவத்துக்கு கீழே வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பவும் உட்கார்ந்து இருப்பாங்க. அந்த இடத்துல அவங்க உட்கார்றப்போ நீங்க என்ன பண்ணணும், ஒரு நபரை நியமிச்சு அவங்க தலைமையில வந்து ஒரு பெரிய கல்லை தூக்கி போட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை தீட்டுறாங்க. இந்த திட்டத்துக்காண்டி யார் ரெடி பண்ணியிருக்காங்க, அம்ர் பின் ஹிஜாஷ் பின் காப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யஹூதி. அவரை என்ன பண்றாப்ல, நீங்க வந்து இந்த கல்லை எப்படியாவது தூக்கி போட்டு அவரை சாகடிச்சிடணும், முகமதுடைய தொல்லை நமக்கு இன்னுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அவரை ரெடி பண்றாப்ல. கரெக்டா வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்துல அங்க வந்து உட்கார்றாங்க, பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்காண்டி வெயிட் பண்றதுக்காண்டி அங்க வந்து உட்கார்றாங்க. இவ வந்து கல்லை போடுறான். போட்ட பின்னாடி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான், ஜிப்ரீல் அலைஹி மூலமாக அந்த விஷயத்தை ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடியே தெளிவுபடுத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காப்பாத்துறான். இதுக்கு பின்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, அந்த பனு நஸீர் கூட்டத்தை வந்து என்னது ஒரு சண்டை போட்டு அவங்கள மதீனால இருந்து தூரமாக பாய்காட் பண்ணிடுறாங்க, அதாவது மதீனால இருந்து அவங்கள ஒதுக்கி வச்சிடுறாங்க. இப்படி வந்து இந்த உஹதுடைய போருக்கு பின்னாடி இத்தனை விஷயங்கள் நடந்துச்சு. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வரக்கூடிய கிளாஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம், இன்ஷா அல்லாஹ் ஹந்தக்குடைய போரை, அதாவது குழி தோண்டி ஒரு யுத்தம் நடக்குமே, நம்ம வந்து போன கிளாஸ்ல கூட வந்து சின்ன இது கொடுத்தோம், அந்த யுத்தத்தை பத்தி இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துஆ என்னவென்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த சீரத்துன் நபியை முழுசா தெரிஞ்சுக்கிட்டு அது பிரகாரம் அமல்படுத்தக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.